எல்லோருக்கும் மாட்டுப் பொங்கல் மற்றும் அட்வான்ஸ் காணும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு, என்னோடய லெவல்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு சின்ன அப்டேஷன் சார். மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து நிஃப்டி 25,696.05, ஹை பார்த்திங்கன்னா 25,873.50, லோ பார்த்திங்கன்னா 25,662.40. நம்மளோட லெவல் சார் 25,770 பிரேக் பண்ண அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,696.05. நம்மளோட லெவல் அப்சைடு லெவல் 25,770 பிரேக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஹை பார்த்தீங்கன்னா சார் 25,873.50 போயிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 173 பாயிண்ட் சார் போயிருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, நிஃப்டி பொறுத்தளவு ஒரு 40 பாயிண்ட் தான் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எட்ஜு வரைக்கும் எல்லோரும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை சார். அதேமாதிரி எல்லா நாளும் மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு போகுங்கிறதும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்டாக நிஃப்டினா ஒரு 40 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டினா 100 to 150, சென்செக்ஸ்னால் ஒரு 200 பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு 100 to 200 சென்செக்ஸ் இந்த லெவலில் ஒரு நார்மலாக எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நீங்களும் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் உங்களால் எவ்வளோ போக முடியுங்கிறது டெப்த்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மாடி பண்ணி கொண்டு போகலாம். அது சார் ஃபியூச்சரில் ஒன் பை ஒன்னாக போவோம். ஒரே நாளில் எல்லாம் சொல்லி உங்களை சிரமப்படுத்த நான் விரும்பலை. இது வந்து என்னோடய ஓன் அனலைஸ் தான் சார். இது நான் கொடுக்குற பர்பஸ் எல்லாமே வந்து லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதுக்கடுத்து சார் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,590.35, ஹை பார்த்திங்கன்னா 60,235.15, லோ பார்த்திங்கன்னா 59,510.50. நம்மளோட லெவல் சார் 59,800 பிரேக் பண்ணால் அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட லெவல் 59,800 பிரேக் பண்ணிவிட்டு 60,100 வரைக்கும் போயிருக்கு சார். அதாவது ஒரு 360 பாயிண்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு சார். பட் நம்மளோடது வந்து 100 to 200 தான் சார் பேங்க் நிஃப்டி. அப்போ நம்மளோட லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஓகே, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை சார். சென்செக்ஸ் பொறுத்தளவில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 83,670.79, ஹை பார்த்திங்கன்னா 84,134.97, லோ பார்த்திங்கன்னா 83,456.50. நம்மளோட லெவல் சார் 84,165 பிரேக் பண்ண அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். 83,170 பிரேக் பண்ண டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ரெண்டு சைடுமே பிரேக் ஆகலை சார். மேக்ஸிமம் ஹை பார்த்திங்கன்னா 84,134.97. நம்மளோட அப்சைடு லெவல் பார்த்திங்கன்னா 84,165. ஸோ ரெண்டு சைடுமே வந்து சென்செக்ஸ் ஒர்க் ஆகலை. இதுதான் சார் என்னோடய பொசிஷனு. சேனலு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க சார். நான் மண்டேவோட லெவல் சார் நிஃப்டி பொறுத்தளவில் 25,840 பிரேக் பண்ண அப்சைடு, 25,600 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,694.35. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் 60,380 பிரேக் பண்ண அப்சைடு, 59,640 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 60,095.15. சென்செக்ஸ் வந்து 83,985 பிரேக் பண்ண அப்சைடு, 83,300 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 83,570.35. இதில் சார் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 25,975 பிரேக் ஆகலை. அது வரைக்குமே மார்க்கெட் டவுன் தான் சார் போயிட்டுருக்கு. 25,975 பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு ஆகு. இது இன்னத்தோட லெவல்ஸில் நான் கொடுக்குறேன் சார். மண்டே ட்ரேட் ஆகும்போது அன்றைக்கி வந்து மார்க்கெட் அப்சைடுக்கு டேன் ஆகிறக்கு ஒரு லெவல் இருக்குது, டவுன் சைடு போகிறக்கு ஒரு லெவல் இருக்குது. நான் அப்போ அப்டேட் பண்ணுறேன். இன்னத்தோட மார்க்கெட் க்ளோசிங் லெவல் பொசிஷன் பார்த்திங்கன்னா 25,975 பிரேக் பண்ணலைன்னா அது வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் தான் சார் இருக்குது. 25,975 பிரேக் ஆச்சுன்னா அப்சைட் டேன் ஆகும் சார். இது இன்றைக்கி க்ளோஸ் ஆனதை வச்சு நான் கொடுக்குறேன். மண்டேவோட பொசிஷன் உங்களுக்கு மண்டே கொடுக்குறேன். அதேமாதிரி சார் நீங்கள் ட்ரேடு வந்து ஒரே நாளில் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம், ஒரே நாளில் ஸ்டாப் லாஸோட பொசிஷன் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கொஞ்சம் அப்பாய்டு பண்ணுங்கள் சார். நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு வியூவில் போயிட்டுருக்கீங்க, அதை அப்படியே போயிட்டுருங்க.
நான் கொடுக்குற லெவல்ஸையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், கிராஜுவலாக போங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுட்டிங்கன்னா உடனே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் அதை அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வியூவில் போயிட்டுருப்பீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கற்றுட்டதையும் அதில் அப்ளை பண்ணி பார்க்குறத வந்து சும்மா ரைட்டிங்கில் வச்சு பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. உடனே நீங்கள் வந்து உங்களோட ஃபண்ட்ஸு அதில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி போயிட்டுருக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை சார். அதேமாதிரி ட்ரேடிங்கில் நான் உங்களுக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்குறேன். ஒரே நாளில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். என்னென்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சொல்கிறேன் சார். இப்போ ஒரு ரன்னிங்க்கு வந்து நம்ம போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்ம ஓடி ஜெயிச்சு வரமாட்டோம், இல்லை ஒரே நாளில் நான் போயிட்டு கீழே வரமாட்டோம். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ். அதுமாதிரி வந்து ஒரே நாளில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டா அது உங்களுக்கும் அந்த இது தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பொறுமை வேணும் சார். பொறுமைனா உடனே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஒவ்வொரு கண்டென்ட்டும் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து தேவைப்படலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கிராஜுவலாக கொண்டு போகலாம் சார். நான் வந்து மண்டே அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் நான் வந்து ட்ரேடிங் பற்றி இன்னொன்று ஒரு பார்ட்டு ரிலீஸ் பண்ணுறேன். கிராஜுவலாக போகலாம் சார். நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் அது வரைக்கும் என்னோடய லெவல்ஸ் நீங்கள் கம்பேரிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட லெவலையும் வச்சுட்டு ட்ரேடு பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோடய லெவல் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வேணால் பழைய வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள், பழைய லெவல்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் வந்து அப் சைடோ டவுன் சைடோ பிரேக் பண்ணால் நிச்சயமாக நிஃப்டின்னு ஒரு 40 பாயிண்ட் நிச்சயம் வந்திருக்கு சார். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை 2-3 டைம் பார்த்துருக்கேன். ஒரு 100-130 பாயிண்ட்லேயே நின்றுடுச்சு. அது ஒரு 200க்கு மேலே போயிருந்தால் ஓகே. அது வந்து அன்றைக்கி வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இல்லை. மற்றபடி சென்செக்ஸ் அதே மாதிரி பிரேக் ஆச்சுன்னா மினிமம் ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. அதனால் என்னோடய லெவல்ஸில் நிச்சயமாக பிரேக் பண்ணால் டவுன் ஆகட்டும் அப் ஆகட்டும். நிஃப்டினா கண்டிப்பாக ஒரு 40 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டினா ஒரு 100-150க்கு மேலே. இன்றைக்கி 2-3 நாளாக பரவாயில்ல, ஒரு 300 போயிடுச்சு. அந்த இடையில ஒரு 2-3 நாள் மட்டும் தான் சார் ஒரு 130-140 போயிடுச்சு. மற்றபடி அதுவும் எல்லாமே ஓகே. சென்செக்ஸ் மினிமம் 200 பாயிண்ட் போகும். அதனால் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு உங்களையும் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரேடுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ட்ரேடிங்கில் 100% சக்ஸஸ் ஆவீங்க. நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டு பொறுமையாக பாருங்கள், அவசரம் வேண்டாம், ரிலாக்ஸாக பாருங்கள். நீங்கள் நினைக்கிற கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயர்ட் ஆயிட வேண்டாம். நிச்சயமாக 1 by 1 போகலாம். இப்போதைக்கு இந்த லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் 100% ஜெயிக்கலாம், அதில் வந்து டவுட்டே வேண்டாம். பொறுமையாக கிராஜுவலாக 1 by 1 நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் வந்து மண்டே அப்படியே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் சார். அதில் பாருங்கள். நீங்கள் உடனே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் கொண்டு வர வேண்டாம், அதுக்கு தாண்டி நிறைய இருக்குது. மண்டே ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.